செடி தண்ணி விடுறக்கோட நேரம் இல்லைங்க. மழையே தான் இறங்காமங்க பேஞ்ச முடி அப்படியே செடி உசுறு கொடுத்துக்கிட்டு. இந்த தக்காளி செடியிலையும் எப்படி 1 கிலோ தக்காளி பக்கம் பொறிச்சிருப்பேங்க. நான் டெய்லி 1 2 அப்படியே பறிப்பேங்க. வாருங்களா இவ்வளோ எப்படி பிடிச்சாலே இன்னைக்கு அந்த கீரையெல்லாம் பொறிச்சு வணக்கலான்னு இருக்கிறேங்க. வேறுங்க கரிஞ்சு பிடிக்கிற செடிகளுக்கு தண்ணியே விடுறது இல்லைங்க. பாருங்க எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீ விட்டோம்னா எல்லாம் பழுத்து போயிருங்க. இது பூரா பொறிச்சு இன்னைக்கு வணக்கிடலானுங்க. இங்கே பாருங்க இந்த செடி ஆடு நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து ஓடுவாங்க டவுன்லேயெல்லாம் ஆட்டுக்கு. நம்மக்கிட்ட ஆடு இருக்கும் போதெல்லாம் இல்லைங்க. சரிங்க இதெல்லாம் பொறிச்சு வணக்கிடலாங்க. நான் பொறிச்சிட்டு காமிக்கிறேங்க எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு. பாருங்க இவ்வளோ ஈரம் பொறிச்சிட்டு வந்துருக்குறேங்க. நம்மளுக்கு போதும் எந்த கீரையே சரியா இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 2 தடவைக்கு வணக்கிற மாதிரி கீரை இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. நல்லா இருக்குதுங்களா கீரை? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கிட்டேயே வச்சிருந்த மாதிரி பொறிச்சு உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.